श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षरब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। संत श्रीरंगपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில் ஸ்லோகம் நம்பர் 274, 275 அண்டு 276 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம அனுபவிக்க இருக்கோம். இந்த 3 ஸ்லோகங்களானது சஞ்சார பத்ததி அப்படிங்கிற பத்ததி கீழே இருந்துருக்கு. இதற்கு முன்னாடி நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன? 273. உத்தஸ்துஷோ ரங்கசயஸ்ய சேஷாத் ஆஸ்தான சிம்மாசன மாருருக்ஷோஹோ மத்தியே நிசாந்தம் மணிபாதுகே த்வாம் லீலா பதன்யாச சகீம் பிரபத்யே அப்படிங்கிறதான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, பெருமான் ராத்திரியில சயனிச்சுப்பர், கார்த்தால வேளையில அந்த சபையில இருந்து சிம்மாசனத்திற்கு எழுந்துருவார் இல்லையா, அப்போ உன்னை சாத்தி கொண்டுதான் அந்த புறத்துக்கும் எழுந்தருள்வார். அப்படிப்பட்ட உன்னை நான் என்ன பண்றேன்? உபாயமாக நம்புகிறேன். பெருமாள் ஒரு பொழுதும் உன்னை விட்டு பிரியறதே கிடையாது இல்லையா? ஆதிசேஷன்ல சயனம் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்திருக்கும் பொழுது உன்னை சாத்திட்டு தான் எங்க போனாலும் எழுந்தருள்வார். அப்படி உன்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா, அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, உன்னை எப்பவுமே அணிஞ்சுட்டே இருக்கார். அப்படிப்பட்ட உன்னை பிரபத்தியே நான் உபாயமாக நம்புகிறேன், உன்னையே சரணடைகிறேன் அப்படிங்கிறதாக அந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுத்திருந்தார். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 274, தொடர் வரிசையில 274. அது என்ன ஸ்லோகம் பாருங்க. பிராப்தாதிகாராக பதய பிரஜானாம் உத்தம்சிதாம் உத்தம பாதுகே த்வாம் ரங்கேஷுதுஹு ஸ்வைர விகாரகாலே சயோஜயந்தி அங்கிரி சரோஜ யுக்மே. பிராப்தாதிகாராக பதய பிரஜானாம் உத்தம்சிதாம் உத்தம பாதுகே த்வாம் ரங்கேஷுதுஹு ஸ்வைர விகாரகாலே சம்யோஜயந்தி அங்கிரி சரோஜ யுக்மே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஏ உத்தம பாதுகே, உயர்ந்த பாதுகையே, பிராப்த அப்படின்னாக்கா அடையப்பட்டிருக்கக்கூடிய அதிகாராக, அதாவது பட்டத்தை உடையதா இருக்கக்கூடிய பிரஜானாம் பதயா, யாரு? பிரம்மாக்கள்னு அர்த்தம். பிரஜானாம் பதயான்னா யாரு? பிரம்மாக்கள் இருக்கா இல்லையா, அவ பிராப்த அடைந்திருக்கக்கூடிய அதிகாராக. அதிகாராகனா பட்டத்தை உடையவரா இருக்க, பிரம்மாண்ட பட்டத்தை வச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரஜானாம் பதயா இருக்கா இல்லையா, பிரம்மாக்கள். உத்தம் சிதாம், இப்போ அவளுடைய தலைக்கு அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கு உன்னை இல்லையா, உன்னதான் அவளுக்கு அலங்காரமா பண்ணிருக்கா. அப்படி பண்ணப்பட்டிருக்க துவாம் உன்னை ரங்கேஷுதுஹு, ரங்கேஷுதுன்னா யாரு? ரங்கநாதனுடைய ஸ்வைர விகார காலே அப்படின்னா இஷ்டப்படி சஞ்சாரிக்கக்கூடிய காலத்திலே அங்கிரி சரோஜ, தாமரை பூ போல இருக்கக்கூடிய திருவடையுடையவர்னு அர்த்தம். யாரு? எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்குனாக்கா அங்கிரி சரோஜம் அப்படின்னா தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடியை உடையவன். யாரு? அந்த ரங்கேஷுதுஹு, ரங்கநாதனுடைய அந்த திருவடியனுடைய யுக்மே இல்லையா, 2 இருக்கு இல்லையா, 2 திருவடி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ற அப்படின்னாக்கா சயோஜயந்தி சேர்க்கிறார்கள்.
அவ என்ன பண்றா, ஒரு பாதுகைய தலையில எடுத்து வச்சுட்டா ஒருவர் இல்லையா, அவருக்கு என்ன ஆறுது, பிரம்ம பட்டம் வந்துடுது. யாரோ ஒருத்தர் அந்த பாதுகையை வசத்தியா தன்னுடைய தலையில எடுத்து வச்சுக்கிறா, தனக்கு மகுடம் மாதிரி சூட்டிக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பாதுகையை திருவடியை சரணடைஞ்சு அவளை ஏத்துண்டான்னு அர்த்தம். அப்படி யாரெல்லாம் ஒரு ஒரு பாதுகையை தலையில எடுத்து வச்சிருந்தாலோ அவளுக்கு என்ன கிடைக்கிறது, பிரம்ம பட்டம் அப்படிங்கிறது வந்துடுது தானா. அப்புறம் என்ன ஆறுது பாருங்க, பெருமாள் வெளியிலே வர வேண்டியிருக்கு இல்லையா, அதற்காக அவர் பெருமாள் திருவடியிலே பாதுகையை கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டார். யாரு, யாருடைய தலையில அந்த பாதுகையானது அலங்கரிக்கப்பட்டு இருக்கோ அப்ப என்ன அர்த்தம், அவளுக்கு பிரம்ம பட்டம் வந்துருது. இருந்தாலும் அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, பெருமான் சஞ்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்றா, பெருமாளுடைய திருவிடையே பாதுகை கொண்டு வந்து அவளே சமர்ப்பிச்சுட்டா அப்படிங்கிறதாக சொல்ற. அப்ப கூட பாருங்க, பெருமாளுடைய திருவிடையை கொண்டு வந்து சேர்த்துடுறா இல்லையா. பிராப்தாதிகாராக பதய பிரஜானாம் உத்தம் சிதாம் உத்தம பாதுகே துவாம் ரங்கேஷுது ஸ்வைர விகார காலே இல்லையா. அப்போ ஸ்வைர விகாரங்கள் நினைத்தனாக்கா, இஷ்டப்படி சஞ்சாரிக்கிற காலத்துல பெருமாள் சஞ்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற சமயத்துல அவளே என்ன பண்ணிடுறா, தானே வந்து அங்கி சரோஜம் தாமரை பூப்பல் இருக்கக்கூடிய திருவனுடைய யுக்மே அந்த இரண்டிலுமே சம்யோஜயந்தி இணைத்து விடுகிறார்கள் அல்லது சேர்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதான ஒரு தாத்பரியத்தை கொண்ட 274வது ஸ்லோகம். ஏ உத்தம பாதுகே, உயர்ந்த பாதுகையே, இந்த பிராப்தனா அடையப்பட்டிருக்கக்கூடிய அதிகாராக அந்த பிரம்ம பட்டத்தை உடையதா இருக்கக்கூடிய பிரஜானாம் பதையா, யாரு, பிரம்மாக்கள், அவளுக்கு உத்தம் சிதாம் இந்த தலைக்கு அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கக்கூடிய துவாம் உன்னை என்ன பண்றா அப்படின்னாக்கா, ரங்கேஷுது ரங்கநாதனுடைய ஸ்வைர விகார காலே, ஸ்வைர விகார காலேனா இஷ்டப்படி சஞ்சாரிக்கக்கூடிய காலத்துல அங்கிரி யுக்மே, அங்கிரி சரோஜ யுக்மே என்ன பண்றா அப்படின்னாக்கா, தாமரை பூப்பல் இருக்கக்கூடிய திருவிடனுடைய யுக்மே, யுக்மேனா இரண்டிலுமே என்ன பண்றாவா, சம்யோஜயந்தி. ஸ்லோகத்துல இது கிரியாபதம் சம்யோஜயந்தி அப்படிங்கிறதா கிரியாபதி. எங்க, அங்கிரி சரோஜ யுக்மே, தாமரை பூ போல இருக்கக்கூடிய இரண்டு பாதங்கள்ல. எப்போ, ஸ்வைர விகார காலே, எம்பெருமான் அவருடைய இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலத்துல. யாரு, எந்த எம்பெருமான், சங்கேஷுதுஹு ரங்கநாதனுடைய அந்த ஸ்வைர விகார காலே, துவாம்னா உன்னை, யாரு, பிரஜானாம் பதயா, யாரு, பிரம்மாக்கள் எல்லாருமே என்ன பண்றா, ஈவந்தோ அவளுக்கு பிராப்தாதிகாராக அதிகாரம் இருந்த பொழுதிலும் உத்தம் சிதாம் உத்தம பாதுகே துவாம் உன்னுடைய உன்னை கொண்டு வந்து என்ன பண்றா அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய திருவடியில சமர்ப்பிச்சிடுறா அப்படிங்கிறதான கருத்தை கொண்ட 274வது ஸ்லோகம். பிராப்தாதிகாராக பதய பிரஜானாம் உத்தம் சிதாம் உத்தம பாதுகே துவாம் ரங்கேஷுது ஸ்வைர விகார காலே சம்யோஜயந்தி அங்கிரி சரோஜ யுக்மே அப்படிங்கிறது இல்லையா. என்ன அர்த்தம்னாக்கா, ரங்கநாதன் பாதுகையை அபேட்சிக்கக்கூடிய சமயத்துல இல்லையா, மேல குறிப்பிட்டது கீழே குறிப்பிட்டது பிரகாரம் அபேட்சித்தவுடன் அடியாரதை கொண்டு வந்து சமர்ப்பிப்பது இங்கே கூறப்படுகின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பாருங்க அடுத்தது ஸ்லோக நம்பர் 275வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். துவயானுபத்தாம் மணிபாதரக்ஷே லீலாகதிம் ரங்க சயஸ்ய பும்சா நிஷாமயந்தோ ந புனர்பஜந்தே சம்சார காந்தார கதாகதானி. துவயானுபத்தாம் மணிபாதரக்ஷே லீலாகதிம் ரங்க சயஸ்ய பும்சா நிஷாமயந்தோ ந புனர்பஜந்தே சம்சார காந்தார கதாகதானி அப்படிங்கிறது 275வது ஸ்லோகம். இப்போ அடியார்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, ரொம்ப பக்தியோட சமர்ப்பிச்ச அந்த பாதுகையை சாட்சிண்டு ரங்கநாதன் என்ன பண்ற அப்படின்னாக்கா, உல்லாசமாக சஞ்சாரத்தை பண்றார். அப்படி பண்ணக்கூடிய அந்த சஞ்சாரத்தை என்ன பண்ற அப்படின்னாக்கா, எல்லாரும் ரசிகர், அதை பார்க்கறவாளா ரசிகாதான். அவ என்ன பண்றா, அப்படியே அதை ரசிச்சு மகிழ்றா இல்லையா. அப்படி மகிழக்கூடிய அந்த ரசிகர்களை பாராட்டி சுவாமி தேசிகன் இந்த அழகா பேசுறார். அவளை பத்தி யாரை பத்தி பேசுறானாக்கா, பெருமான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலத்துல
பிரம்மாக்கள் தன் தலையில சாத்தின்ற பாதுகைய எடுத்துன்னு வந்து எம்பெருமாடு திருவடியில சமர்ப்பிச்சரா பிரம்மாவே. ஆனா கூட அந்த பாதுகையை கொண்டு வந்து எம்பெருமாடு திருவடியில சேர்த்துடுறா. ஏன் அப்படின்னாக்கா எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணணும். அப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்கள்ல எம்பெருமான் அந்த பாதுகையை அழகா சாத்திண்டு, பாதுகையே உன்னை அழகா எம்பெருமான் சாத்திண்டு அப்படி உல்லாசமா சஞ்சாரம் போறா இல்லையா? அப்படி உல்லாசமா சஞ்சாரம் போகக்கூடிய உன்னை என்ன பண்றா அப்படின்னாக்கா ரசிகர்கள்லாம் அப்படி கண்டு மகிழ்றாளாம், அப்படியே மகிழ்ச்சி அடைகிறா. மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், ஆனந்தம். எம்பெருமானுடைய திருவடியில உன்னை சேர்த்து பார்க்கறது அப்படிங்கிறது அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமா. அப்படி அந்த ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. அப்படி ரசிக்கக்கூடிய அந்த ரசிகா அப்படி மகிழ்ந்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அவர்களை என்ன பண்ற சுவாமி தேசிகன் அழகா இங்க பாராட்டுகிறாராம் இந்த ஸ்லோகத்தின் மூலமா. துவயானுபத்தாம் மணிபாதரக்ஷே லீலாகதிம் ரங்கசயஸ்ய பும்சா நிஷாமயந்தோ ந புனர்பஜந்தே சம்சார காந்தார கதாகதா. நீ எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ரசிகா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவ இல்ல ரசிகத்துக்கு மனுஷாலே இல்லைனாக்கா நம்ம எப்பேற்பட்ட காரியங்களையோ அல்லது கர்மாக்களையோ பண்ணாலும் பிரயோஜனம் படாது இல்லையா? நான் பண்ணக்கூடிய செயல்களை பார்த்து ரசிக்கணும். அப்போ நம்ம பண்றதும் ரசிக்கும்படியா இருக்கணும். நம்ம ரசிக்கும்படியா பண்ணா கூட ரசிகர்கள் அப்படிங்கிற இருக்கணும் இல்லையா? அவ இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இங்க எம்பெருமான் என்ன பண்ற அப்படின்னாக்கா, பாதுகாதேவி உன்னை அழகா மணிபாதரக்ஷே எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இந்த ரத்தன கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே பிரம்மா ரங்கசயஸ்ய பும்சா, அந்த ஸ்ரீரங்கத்தில் சயனத்திலிருந்து பரமபுருஷனுடைய இல்லையா துவயானுபத்தாம் உன்னை சேர்ந்து உன்னை சேர்த்து அணைச்சிக்கிறார் இல்லையா? துவயானுபத்தாம் உன்னையும் சேர்த்துண்டு லீலாகதீம் அப்படின்னாக்கா அந்த உல்லாசமா சஞ்சாரத்தை நிஷாமயந்தா. யாரு அப்படின்னாக்கா நீ அப்படி எம்பெருமானுடைய திருவடியில சாத்திண்டு எம்பெருமான் அப்படி உல்லாசமா வரார். அப்படி வரக்கூடிய துவாம் உன்னை என்ன பண்ற அப்படின்னாக்கா நிஷாமயந்தான ரசிகர்கள் இப்படி பார்த்து ரசிக்கிறா இல்லையா? புனகா மறுபடியும் உன்னை என்ன பண்றா அப்படின்னாக்கா பார்த்து ரசிக்கிறா. அப்படி போகும்போதும் வரும்பொழுதும் உன்னை பார்த்து எப்படி கொண்டாடுறா தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறாளாம். கதா நீ அப்படியும் இப்படியும் போயிட்டு வரக்கூடிய அந்த காட்சிய அந்த ரசிகர்கள்லாம் அப்படி ரசிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ரசிகர்களை சுவாமி இங்க அழகா பாராட்டி கொண்டாடுறார் இல்லையா? துவயானுபத்தாம் மணிபாதரக்ஷே லீலாகதீம் ரங்க சயஸ்ய பும்சா நிஷாமயந்தா ந புனர்பஜந்தே. மறுபடியும் அதை பார்க்க மாட்டோமா எதை? சம்சார காந்தார கதாகதா. நீ இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர பத்தியா? அப்படி போயிட்டு வரக்கூடிய அந்த காட்சிய திரும்ப நாம பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட உன்னை பார்க்கக்கூடிய சேவிக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் இருக்கா இல்லையா? அவ அப்படி ரசிகாலாம் அந்த ரசிகாலாம் அப்படி ரசிச்சு உன்னை கண்டு அப்படி மகிழ்ந்து போறா. அப்பேற்பட்ட அவர்களை இங்க சுவாமி பாராட்டி அழகா பேசுறார். துவயானுபத்தாம் மணிபாதரக்ஷே லீலாகதீம் ரங்க சயஸ்ய பும்சா நிஷாமயந்தோ ந புனர்பஜந்தே சம்சார காந்தார கதாகதானி. மணிபாதரக்ஷே உயர்ந்த கற்களால் இழுக்கப்பட்ட பாதுகையே துவயா உன்னால் அனுபத்தாம் உண்டு பண்ணப்பட்டக்கூடிய ரங்கசயஸ்ய ரங்க விமானத்திலிருந்து பும்சகா இல்லையா அந்த புமானாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய லீலாகதிம் விளையாட்டான அந்த சஞ்சாரத்தை நிஷாமயந்தா அப்படின்னா யாரு? சேவிக்கின்றவர்கள் அர்த்தம். அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா புனகா மறுபடியும் சம்சார இல்லையா அந்த பிறப்பு சாவாது இருக்கக்கூடிய காந்தார போக முடியாத வழியிலே கதாகதானி போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் என்ன பண்றா அப்படின்னாக்கா ந பஜந்தே இல்லையா அடைகிறார்கள் அல்லவா? அப்படி இந்த விஷயத்த சுவாமியினுடைய அந்த சஞ்சார விஷயத்த அழகா இந்த ரசிகாலாம் அப்படி ரசிக்கிறார் அப்படிங்கிறதாக இந்த 275வது மூலமா சொல்லி அவளை பாராட்டுகிறார் இந்த ஸ்லோகம் மூலமா. துவயானுபத்தாம் மணிபாதரக்ஷே லீலாகதிம் ரங்க சயஸ்ய பும்சா விஷாமயந்தோ ந புனர்பஜந்தே சம்சார காந்தார கதாகதானி அப்படிங்கிறதாக 275வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 276. வியூஹானு பூர்வி ருச்சிரான் விகாரான் பதக்கிரமேண பிரதிபத்தியமானா விபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் முரத்விஷோ மூர்த்திரிவ திரிலோகே. வியூஹானு பூர்வி ருச்சிரான் விகாரான்
பதக்கிரமேண பிரதிபத்தியமான விபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் முரத்விஷோ மூர்த்திரிவ திரிலோகே அப்படிங்கிறது 276வது ஸ்லோகம். ஏ மணிபாதுகே, உயர்ந்த ரத்தன கற்களால் இழைக்கப்பட்ட மணிபாதுகையே, இந்த வியூகானுபூர்வே என்ன அர்த்தம்னாக்கா, இந்த வியூகம் சொல்லுவாள், வியூகம் அப்படிங்கிற கிரமத்துல வரிசையில ருச்சிராம், ருச்சிரனா அழகான, விகாரான் உல்லாச சஞ்சார லீலைகளை பதக்கிரமேன அடி வைக்கிறதுனால என்ன ஆறுது அப்படின்னாக்கா, பாருங்கோ, எம்பெருமான் ஒரு அடியை முன்வைத்து பிறகு இன்னொரு அடியை அதற்கு முன்வைத்து இல்லையா, வழக்கப்படி நடக்கக்கூடிய அந்த நடைக்கு என்ன பேர்னாக்கா ஆணுபூர்வி அப்படிங்கிறதா சொல்றாங்க இல்லையா. ஒரு அடியை முன் வச்சு இன்னொரு அடியை அதன் பின் வைத்து, இப்ப சொல்லல அடி அடி அடிமேல் அடி வைத்து எம்பெருமான் நடக்கக்கூடிய அந்த விஷயமானது இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஆணுபூர்வின்னு சொல்றா இல்லையா. இப்ப பாதுகையே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா பாதுகாசவசனம் வாசிக்கிறோம், இதுல பத்ததின்னு சொல்றா. அப்படின்னா என்ன, அடிமேல அடி, ஒரு ஒரு அடியா பாதுகாதேவி நடந்து வரா மாதிரி இந்த விஷயத்தை காண்பிச்சு கொடுக்குற சுவாமி அந்த கிரமத்துல அப்படிங்கறத நம்ம முதலே பார்த்தோம். ஏ மணிபாதுகே, உயர்ந்த ரத்னக்கர்கள் இழைக்கப்பட்ட பாதுகையே, பதன்னா பாதன்னா காலு, பதன்னா அடி, அந்த திருவடியினுடைய கிரமம் இருக்கு இல்லையா, கிரமேன அந்த ரீதினால வியூக இந்த சமூக நிறைய அடி, ஒரு அடி 2 அடி 3 அடி வச்சுன்னு போறாரு இல்லையா, அப்படிப்பட்ட யூக அந்த சமூகத்தினுடைய ஆணுபூர்வியம் அது வரிசையா நடந்து போகக்கூடிய அந்த கிரமம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குனாக்கா ருச்சிரான், ரொம்ப இன்பமா இருக்கு. பெருமான் அடிமேல அடி வைத்து போகக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குனாக்கா நமக்கெல்லாம் ரொம்ப இன்பமா இருக்கு. அப்படி அவர் விளையாடக்கூடிய அந்த விகாரான் விளையாட்டுக்களை பிரதிபத்தியமானா இல்லையா, உனக்கு கிடைச்சிருக்கு. பெருமான் அடிமேல அடி வைத்து விளையாடக்கூடிய அந்த விஷயமானது யாருக்கு கிடைச்சிருக்கு, யார் அடைஞ்சிருக்கா அப்படின்னாக்கா துவாம் பிரதிபத்தியமான துவம், நீ முரத்விஷா, முரத்விஷான யாரு, பெருமாள். பெருமாளுடைய பதக்கிரமேன அந்த அதாவது இந்த வரிசை இருக்குல்ல, எம்பெருமான் ஒரு ஒரு அடியா கிரமமா எடுத்து வைக்கக்கூடிய அந்த விஷயமானது இப்போ வியூகானுபூர்வி ருச்சிரான், இந்த வாசுதேவாதி வியூகங்களுடைய வரிசையினால இன்பமான விகாரான் சஞ்சாரங்களை பிரதிபத்தியமானா அப்படின்னா அடைந்திருக்கக்கூடிய மூர்த்திருவ திருமணி போல திரிலோகேம், இந்த 3 லோகங்களையும் நீ என்ன பண்ற தெரியுமா, காப்பாற்றுகிறாய். ஏ பாதுகையே, பெருமாள் என்ன பண்றாருனாக்கா கூட்டமாய் சஞ்சாரிக்கிற பொழுது, தனித்தனியா சஞ்சாரிக்கிற பொழுது சரி, கூட்டமா சஞ்சாரம் பண்ணும் பொழுதும் சரி, தனித்தனியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் சரி, என்ன ஆறுதுனாக்கா பெருமாளுடைய திருமேனி போல நீதான் என்ன பண்ற, 3 உலகத்தையும் காப்பாற்றுகிறாய். பெருமான் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே லீலா விபூதின்னு சொல்லிடும் இல்லையா. அவர் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு வியப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா. அப்படி நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் அது விளையாட்டாவே கருதப்படுறது அவரை பொறுத்து. அப்படி எம்பெருமானுடைய ஒவ்வொரு விளையாட்டிலும் நீ சேர்ந்தே இருக்க இல்லையா. எம்பெருமானுடைய திருமேனி போல நீ என்ன பண்றது இல்லை, அவரை விட்டு பிரியறதே கிடையாது இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய நீ இந்த 3 லோகங்களையும் நீயே காப்பாற்றுவாய். திரிலோகே பிபர்ஷி, எப்ப அப்படின்னாக்கா நித்தியம், எப்பொழுதுமே எம்பெருமான் எப்படி எல்லா லோகங்களுக்கும் சென்று ஒரு அடியும் அனுபவித்து லீலா விசேஷமாக விளையாடி இல்லையா, எல்லா விஷயங்களையும் வரிசையா இன்பத்தோட பண்ணிட்டே இருக்கானோ, அப்படி பண்ணக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் நீ கண்டிப்பா இருப்ப இல்லையா. அப்படி நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த திரிலோகியம் 3 உலகங்களையும் நித்தியம் எப்பொழுதும் பிபர்ஷி, பிபர்ஷினா நீ காப்பாற்றுகிறாய். என்ன அர்த்தம்னாக்கா எம்பெருமான் பண்ணக்கூடிய எந்த கிரியையாக இருந்தாலும் சரி, பாதுகாதேவி உன்னை விட்டு எம்பெருமான் பிரிவது கிடையாது. உன்னுடன் சேர்ந்துதான் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பண்ற. அப்பேற்பட்ட சத்தியான நிலையில நீ இருந்துருக்க. அப்ப உன்னால என்ன பண்ண முடியும், 3 உலகங்களையும் உன்னால காப்பாற்ற முடியும். அப்படிதான் நீ காப்பாற்று இருக்காய் அப்படிங்கிறதாக இந்த சஞ்சார பத்தத்தின் மூலமாக வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல எம்பெருமானுடன் சேர்ந்தே பாதுகாதேவியும்
சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த அற்புதமான விஷயங்களை நமக்கெல்லாம் அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். வியூகான பூர்வி ருச்சிரான் விகாரான் பதக்கிரமேண பிரதிபத்தியமானா விபர்ஷினித்யம் மணிபாதுகேத்வம் முரத்விஷோ மூர்த்திரிவ திரிலோகே. பெருமான் எந்தெந்த விஷயங்கள்ல அந்த அடி எடுத்து வைத்தாலும் சரி, உன்னுடன் சேர்ந்துதான் அந்த விஷயத்தை எம்பெருமான் பண்ணிட்டு இருக்காரே தவிர தனித்து அவரால் பண்ண முடியாது இல்லையா? அப்படி இருக்கு. அதாவது இன்னொன்னு சொல்லுவா, ரங்கநாதனுடைய நடை அழகுன்னு சொல்லுவா பாருங்க. ஸ்ரீரங்கம் போனா நல்லா சேவிக்கலாம் இல்லையா? ஒவ்வொன்றுக்கு ஒரு ஒரு சொல்லுவா. இப்போ காஞ்சிபுரம் போனேன்னா குடை அழகுன்னு சொல்லுவா, திருப்பதி போனேன்னா வடை அழகுன்னு சொல்லுவா. அது மாதிரி நம்ம ரங்கநாதர் கிட்ட வந்தோம்னாக்கா அவருடைய நடை அழகுன்னு சொல்லுவோம். அப்படி அழகான நடை ரங்கநாதனோட பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு அடியும் நடந்து 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 எம்பெருமான் இந்த லீலானுபூதின்னு சொல்லக்கூடிய வியூகானுபூர்வி ருச்சிரான், அதை எப்படி விகாரான் விளையாட்டா அனுபவிச்சு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு இதுலயும் சரி. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பதக்கிரமேன அப்படின்னா அடியடியா எடுத்து பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ எப்பவுமே இருந்துட்டு இருக்க, அவரை விட்டு பிரியறதே கிடையாது இல்லையா? அதுல எல்லாத்துக்கும் நீயும் சேர்ந்துதான் இருக்க. அப்படி நீ இருக்கக்கூடிய நீ துவம் துவம் முரத்விஷோஹோ மூர்த்திரிவ திரிலோகி, எம்பெருமான் 3 லோகங்களை எப்படி ரட்சிப்பாரோ அதே போல நித்தியம் எப்பொழுதும் நீ காப்பாற்றுவாயாக பிபர்ஷி அப்படிங்கிறதாக இங்க இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிற. இப்படியாக இன்றைய தினம் நாம இந்த சஞ்சார பத்தியில இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள் எடுத்துனோம். 274, 275, 76. அந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, பிராப்தாதிகாராக பதய பிரஜானாம் உத்தம்சிதாம் உத்தம பாதுகேத்வாம் ரங்கேஷிதுஹு ஸ்வைர விகாரகாலே சம்யோஜயந்தி அங்க்ரி சரோஜ யுக்மே. அடுத்தது துவயானுபத்தாம் மணிபாதரக்ஷே லீலாகதிம் ரங்கசயஸ்ய பும்சஹ நிஷாமயந்தோ ந புனர்பஜந்தே சம்சார காந்தார கதாகதானி வியூஹானுபுர்வி ருச்சிரான் விகாரான் பதக்கிரமேண பிரதிபத்தியமானா பிபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் முரத்விஷோ மூர்த்திரிவ திரிலோகி அப்படிங்கிறதான இந்த 3 ஸ்லோகங்கள். இந்த 3மே சஞ்சார பத்ததி அப்படிங்கிற பத்ததி கீழே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களா அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து அடுத்த 3 ஸ்லோகங்களோட அடுத்த வாரம் நாம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசம் ధన్యవాదాः. ధన్యోస్మి మమ. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి.